நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி சொல்லலாம். ஜோதிடத்தில் இது பார்த்திங்களா 2வதாக வரக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. இந்த ராசியோட சின்னம் காளை. அதாவது ராசி அதிபதி சுக்கிர பகவான். ஒருவருக்கு பொன் பொருள் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் இது எல்லாத்தோட இன்பம் இது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இவரே ஆளக்கூடிய இந்த ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட வாழ்க்கை ரொம்ப யோகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கலை மற்றும் இசையில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இது ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் முழு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏதோ வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. அவங்களுடைய வேலையில் முழு அர்ப்பணிப்போடு செய்யப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல பணிக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அதே இடத்துல நீண்ட காலம் அந்த இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க. அடிக்கடி வேலையை மாற்ற விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அதே இடத்துல பெரிய வளர்ச்சி அடைய வேணும் அப்படிங்கிற வேகத்தில் செயல்படுவாங்க. அதே சமயம் வேகமும் விவேகமும் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தொட்டதெல்லாமே தங்கமாக போகக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ ஆண்டானது பிறந்திருக்கு. கிருஷ்ணபட்சத்தில் துவாதசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு பார்த்திங்களா ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக உங்களுக்கு ஆகக்கூடிய காலமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வீட்டில் புதன் பகவான் வீட்டில் குரு பகவானும் இருக்கிறதுனால சரளமான வகையில் உங்களுக்கு சிறப்பு உத்தியோகத்தில் நல்ல பொறுப்பு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஏழ்மை விலகி செல்வாக்கும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எந்தெந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயங்களாம் சொல்லலாம். அதே மாதிரி உங்களை எதிர்த்தவங்க தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்போதுமே ஒரு சவாலாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இயல்பலாகவே ஒரு சாதுவாகத்தான் இருப்பீங்க. அதாவது நிதானமாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வாங்க. உங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பொது காரியத்திலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே போல் தான் எந்த ஒரு விஷயத்திலும் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலுமே தனக்கென ஒரு காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உடன் இருப்பவங்களோட சேர்ந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது தங்களோட ஒரு சிறந்ததாக நீங்கள் நினைப்பீங்க. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறாரு. ஆகவே எதையுமே ஒரு சூச்சகமாக புரிய வைப்பதில் நீங்கள் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களை கணிப்பதிலுமே நீங்கள் கில்லாடி. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறாரு. ஆகவே எதையுமே ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால முயற்சி திருமணையாக்கும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சு முடித்து காட்டக்கூடிய ஒரு துணிச்சல் அதிகம். சகோதரர்கிட்டையுமே ஒரு அக்கறை உங்களுக்கு அதிகமாகவே இருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெற்ற அன்னையிடம் கூட பாசம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா ரொம்ப துடிச்சு போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி அவங்களையுமே அனுசரித்து செல்வீங்க. உங்களுக்கு பகைவர் இருக்க மாட்டாங்க. அதற்காக நமக்கே எதிரிகளே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்களோட பேச்சு செயல் அனைத்துக்குமே நீங்கள் எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும். ஆகவே பேசும்போதும் சரி செயல்படும் போது கொஞ்சம் கனிவும் அதீத கவனமும் செலுத்துறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனை படிப்பீங்க. இயற்கையான சூழலில் நன்றாக உறங்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நிர்வாக திறமையில் அதிக ஒரு திறமையோடு திகழ்வாங்க. அதே நேரம் சில விஷயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க. பொறுத்துக்கோங்க. அதே மாதிரி அவர் எதை செஞ்சாலுமே உங்களோட நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி சின்ன வயதில் அனுபவம்
அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. இருந்தால் கூட அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 40 வயதுக்கு மேலே வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பு முனைகள் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. ரிஷபம் அப்படிங்கிறது நந்தி தேவரை குறிப்பதனால பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு இடையில் ஈஸ்வரை தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதனால் உங்களோட வாழ்க்கை வளம் பெறும். அதே மாதிரி நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். சரி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து திருப்தி தருவாய் இருக்கும். அதே மாதிரி புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும். வாகனங்களை நீங்கள் ஓட்டி செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் பொருட்களை நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாத்து கொள்வது அவசியம். ஒரு பொருள் வாங்குறதே ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அந்த பொருளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டபடி நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகளுமே வசூலாகும். நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலையிலிருந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பேச்சுவார்த்தையில். அதே நேரத்தில் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பயன்கள் இருந்தால் கூட உங்களோட செயல்களில் மற்றவங்க குறை காண வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களோட வேலைகளை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. கவனத்தை சிதற விடாமல் உங்களுடைய மனதை முழு மனதோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் கவனமாக காரியங்களை செய்வதும் ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் குறையும். சிக்கல்களானது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தீரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நினைத்தது எல்லாமே ஒரு நல்ல கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பல நாள் கனவுகள் நனவாகும். குறிக்கோளானது நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைச்சிருக்குன்னா, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் செய்ய நினைப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்க முற்படுவீங்க. அவங்க கவனமாக செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களோட தேவைகளை சமாளிச்சிடுவீங்க. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். மிருக சீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான நல்ல ஒரு பாராட்டு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. உங்களோட குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். மேலுமே அம்மனை வணங்க எல்லா காரியங்களுமே ரொம்ப நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். மனக்கவலைகளுமே நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி வாழ்நாளில் இன்னும் நல்ல யோக பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடுமே உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது தடைகள் அனைத்துமே நீக்கும். பச்சை நிறம், அதாவது பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் பச்சை நிற உடை அணிய முடியல அப்படிங்கிறவங்க கைக்குட்டையாவது நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய ராசிப்படி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்குறதா இருந்தால் பாசிப்பயிறு, சர்க்கரை, வெள்ளை துணி இதெல்லாம் தானமாக கொடுக்கறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உலோகம், வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி பரிகாரம் இந்த மூலம் பார்த்திங்களா சனிப்பெயர்ச்சிக்கான சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் பார்த்திங்களா இந்த டைமில் சனிப்பெயர்ச்சிக்கு தீபம், அதாவது சனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னா நல்ல ஒரு நீங்கள் பார்த்திங்களா இந்த டைமில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. தந்தையோட உடல்நல அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி எந்த ஒரு முடிவையும் ஆலோசித்து எடுங்க. அது இப்போ தான் இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எப்போவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சு
அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.